ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த அழகான கூடைப்பை எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, லெட்டர்ஸ்லாம் எப்படி போடுறது, பேர்லாம் அதில் எப்படி எழுதுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. அந்த சிஸ்டருக்காக நான் இதை போட்டு காமிக்கிறேன். சாதாரணமாக ப்ளைனாக போட்டால் தான் நம்ம அதில் கலரில் எழுதும்போது கரெக்டாக தெரியும். நம்ம வந்து 2 ஒயர் கலராக அப்படிலாம் போட்டோம்னா இது வந்து தெரியாது இல்லையா? அதனால் நான் க்ரீன் கலரில் போட்டுட்டு அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக அந்த ஒயிட் கலரில் தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு தேவையான பேரில் நீங்கள் போட்டு பாருங்கள். நான் அதுக்கு கிளாஸ் ஒயர் தான் எடுத்திருக்கேன். இந்த ஒயர் தான் நான் வாங்குறது பாருங்கள், காமிக்கிறேன். ரூ. 55 இந்த ஒயரு. இப்போது சென்டரில் ஹோல்ஸ் போட்டுட்டு அளந்துக்கோங்க. 1 2 3 4 5 6 6 அடி. 6 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு மீதி எல்லா ஒயரையும் அதை வச்சே கட் பண்ணிக்கோங்க. நான் வாங்குகிற இடத்துல இந்த கிளாஸ் ஒயர் ரூ. 55 அதுலேயே விலை போட்டிருக்கு பார்த்தீங்களா? இது கிளாஸ் ஒயராக இருந்தால் இந்த விலை, டீலக்ஸ் ஒயர் எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிக விலைக்கு தான் விற்கிது. 22 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு பிராண்டை பொறுத்து ஒயர் விலை மாறும். இப்போ கட் பண்ணின ஒரு ஒயர் எடுத்து சமமாக மடிச்சுக்கோங்க. அந்த சமமாக மடித்த ஒயர்லேருந்து ஒரு விரல் அளவு இந்த மாதிரி விட்டுக்கோங்க. அந்த இடத்த பிடிச்சிக்கோங்க, 2ஆக மடித்த ஒயரை. கட்டோடு இருக்குல்ல, அந்த ஒயர் அந்த இடத்துல இருந்து நம்ம அந்த ஒரு கை அளவு விரல் அளவு அளந்து விட்டுருந்தோம்ல, அதிலிருந்து அளந்து எடுத்துகிட்டு வந்து கீழே வரைக்கும் கொண்டுட்டு வந்து அதை மடக்கி பின்பக்கம் வச்சுக்கோங்க. இப்போது அந்த கட் பண்ண ஒயர் மேலே கட்டோடு இருக்குல்ல, அது மடக்குனதை மாட்டிடுங்க. மாட்டிட்டு கீழே தொங்குகிற ஒயரில் அடிப்பக்கத்து ஒயர் மேலே இருக்கிற ஒயரை விட்டுட்டு அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து மேலே வைங்க. அதே மாதிரி சைடில் அந்த ஒரு விரல் அளவு கம்மியாக அளந்து விட்டுருந்தோம்ல, அது பின்பக்கம் அடியில் இருக்கும். அந்த ஒயரை இந்த ஹோல்ஸில் விட்டுட்டு மேலேயும் கீழேயும் இழுங்க. இழுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு முடிச்சு கிடச்சிரும். இதுதான் பேசிக் நாட்டு, நார்மல் முடிச்சு. இப்போ கட் பண்ண ஒயரு மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். கீழே கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு மேலே கொஞ்சம் இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு மறுபடியும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. மேலே அதிகமாக இருந்தால் கீழே தள்ளி விடணும். இது மாதிரி நம்ம அந்த கட் பண்ண ஒயருங்க ஜாயின் பண்ணுறப்ப மட்டும் அந்த மாதிரி பார்த்துக்கணும். சைடில் பாருங்கள், ஒரு விரல் அளவு கம்மியாக விட்டுருக்கோம். அந்த மேலே போகிற ஒயரை விட அந்த அளவு கம்மியாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வலது கை பக்கம் கட்டோடு இருக்கிற ஒயர் இருக்கணும். இப்போது கட் பண்ணி வச்சோம்ல, அந்த ஒயர் இன்னொரு ஒயர் எடுத்து சமமாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு கட்டோடு இருக்குதுல்ல, அந்த பக்கத்தை அந்த ஒயரை மடங்க. இந்த மாதிரி மடக்கிட்டு அது மேலே இதை மாட்டுங்க. மாட்டிட்டு கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்து மேலே வைக்கணும். தொங்குகிற ஒயரில் கீழ்ப்பக்கத்து ஒயர் எடுத்து அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஒரு ஒயர் ஜாயின் பண்ணும்போதும் இது மாதிரி செக் பண்ணிக்கோங்க. கீழே கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தள்ளி விட்டு மறுபடியும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். இதே மாதிரியே கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, 22 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கட் பண்ண எல்லா ஒயரையும் சமமாக மடிச்சுட்டு இந்த மாதிரி போடுங்க. போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் எல்லா ஒயரையுமே ஜாயின் பண்ணிட்டேன். கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ஒயர் எல்லாத்தையும் சரிசமமாக மடக்கிட்டு ஃபுல்லாக போட்டாச்சு. போட்டுட்டு சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து இந்த கட்டோடு இருக்கிற ஒயரை அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. மறுபடியும் கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்துக்கலாம். சைடில் போகுதில்ல, அந்த ஒயர் அளவு இந்த மாதிரி நான் அளக்கிற மாதிரி அளந்துக்கோங்க. அளந்து அதை அப்படியே மடக்கி பின்பக்கம் வச்சுக்கோங்க. இப்போது மேலே போகிற ஒயரை மடக்கிட்டு அது மேலே இந்த ஒயரை மாட்டுங்க. மாட்டிட்டு கீழே தொங்குகிற ஒயரை மேலே வைங்க. அளந்து விட்ட ஒயர் அடிப்பக்கம் இருக்கும், அதை வந்து அந்த ஓட்டையில் விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்துருங்க. நாட் கிடச்சிரும். மறுபடியும் ரன்னிங் ஒயரை மடக்கிட்டு மேலே போகிற ஒயரை அதை சுற்றணும். சுற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வரணும். நான் போடுறத பாருங்கள். இந்த மாதிரி அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயரை மடக்கணும், அதுக்கப்புறம் மேலே போகிற ஒயரை அதை சுற்றணும். இதே மாதிரியே அப்படியே வரிசையாக போட்டுக்கிட்டே வாங்க. அந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்துட்டு நான் எப்படின்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டே வந்துட்டேன். மறுபடியும் கட்டோடு இருக்குல்ல, அந்த ஒயரை அந்த ஏற்கனவே இருக்கிற ஒயர் அளவு சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து அதை கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சுருக்கம் வரும். சுருக்கத்தெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் எடுத்து விட்டுறலாம்.
இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஒயர் அந்த பிட்டாக ஒயர் ஜாயின் பண்ணோம்ல, கட் பண்ண ஒயர்லாம் ஜாயின் பண்ணோம்ல, அது அடையாளத்துக்கு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க, நடு லைன் அப்படின்னு தெரியறதுக்கு. இந்த மாதிரி அடையாளத்துக்கு ஒரு சின்ன முடிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நம்ம எடுத்து தான் விட போகிறோம். மறுபடியும் கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்துகிட்டு சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து அந்த 2வது லைன் போட்டோம்ல, அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு மட்டும் அளந்து இந்த மாதிரி இதே மாதிரி போட்டுக்கிட்டே வரணும். மேலே போகிற ஒயரை மடக்கிட்டு மாட்டிட்டு அந்த 2வது வரிசை எப்படி போட்டோமோ அதே போல் ஆரம்பித்து அப்படியே நீட்டமாக போட்டுக்கிட்டே வந்து கடைசியாக வரும்போது அளந்து கட் பண்ணி விடணும். இதே மாதிரியே ஒரு வரிசையும் நீங்கள் அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். அளந்து போட்டுட்டு சைடில் அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படி வரிசையாக போட்டுக்கிட்டே வாங்க. நான் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் போட்டுட்டேன். மொத்தம் அந்த நடு லைனை முடிச்சு போட்டிருக்கிறது இல்லாமல் 5 போடுங்க. அதை முடிச்சு போட்டிருக்கிறத சேர்க்காதீங்க. அது வந்து நடு லைன், அதை சேர்க்காம 5 வரிசை போட்டிருக்கோம். அதையும் சேர்த்தா மொத்தம் 6 வரும். இப்போது அப்படியே திருப்பிக்கிட்டாச்சு. அந்த முடிச்சுக்கும் இன்னொரு பக்கம் போடுறோம். அப்படியே போட்டதை திருப்பிக்கோங்க, இன்னொரு பக்கத்துக்கு திருப்பிட்டு இந்த சைடு அந்த முடிச்சுக்கும் ஒரு சைடு எப்படி போட்டோமோ அதே மாதிரி இந்த முடிச்சுக்கும் இன்னொரு சைடும் அதே மாதிரி அளந்து 5 வரிசை போடணும். போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே நீட்டமாக போட்டுக்கிட்டே வந்து சைடில் போகிற ஒயரளவு அளந்து கட் பண்ணி விடணும். இதே மாதிரியே ஒரு வரிசையாக போடுங்க. மொத்தம் அந்த பக்கம் 5 வரிசை போட்டுருங்க. நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த பக்கமும் 5 வரிசை அதே மாதிரியே போட்டுட்டு வந்து அளந்து கட் பண்ணி விட்டுருக்கேன். அந்த முடிச்சுக்கும் ஒரு பக்கம் 5, இன்னொரு பக்கமும் 5, சென்டர் லைன் 1. ஒரு கட்டு ஒயரில் இவ்வளோ ஒயர் தான் நமக்கு மீதி இருக்குது. இப்போ மேலே போடுறதுக்கு இன்னொரு கட்டு ஒயர் எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த கட்டில் அந்த மீதி இருக்குல்ல, அந்த ஒயரில் போடும்போது என்ன ஆகும்னா பாதியில் அது தீந்து போயிடும். அதுக்கப்புறம் புதுசாக நீங்கள் இந்த ஒயரை ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு சிலருக்கு பிகினர்ஸாக இருந்தால் தெரியாது, இல்லைனா பிட்டாக போடணும் இல்லையா, அந்த கட் பண்ணி அதை சொருகி அதுக்கப்புறம் இதை போட வேண்டியது இருக்கும். அதனால் மேலே போட ஆரம்பிக்கும் போது நான் இதை இந்த இன்னொரு கட்டு இருக்குல்ல, அதை வந்து கட் பண்ணிவிட்டு போடுறேன். அந்த கட்டு இருக்குதுல்ல, அதெல்லாம் அந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு உள்பக்கத்து ஒயரை எடுத்துக்கோங்க. அந்த உள்பக்கத்து ஒயரு எந்த பக்கத்தில் வருதுன்னு பார்த்து இந்த மாதிரி அந்த சென்டரில் கேப்பில் இப்படி எடுத்துக்கோங்க. சிக்கு விழாமல் இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் ஒயர் வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு சென்டரில் அந்த மாதிரி நல்லா மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு அந்த எடுத்து விட்ட ஒயரை நல்லா இந்த மாதிரி 5-6 டைம் சுற்றுங்க. சுற்றிட்டு ஒரு 3 முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மடங்காமல் நல்லா வளவள பகுதி தெரிகிற மாதிரி நல்லா இறுக்கி ஒரு 3 டைம் இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த எடுத்து விட்ட ஒயர் தீர்ற வரைக்கும் போடுங்க. இப்படி தூக்கி பிடிச்சிங்கன்னா சிக்கு விழுந்தாலும் அந்த சிக்கு எடுத்துக்கும். அதனால் இப்போ சொருகிற அளவுக்கு மட்டும் ஒயர் வச்சுக்கிட்டு மேலே அந்த 3வது ஒயர்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். முன்னாடி அளந்து விடுவோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சும்மா சொருகிற அளவுக்கு ஒயர் இருந்தால் போதும். அந்த அளவுக்கு மட்டும் விட்டு ஒரு 10-15 சென்டிமீட்டர் விட்டிங்கன்னா போதும். அந்த அளவுக்கு மட்டும் ஒயர் விட்டுட்டு அப்படியே மடக்கி அதை போட ஆரம்பிக்கணும். கட்டோடு இருக்கிற ஒயரை இந்த லாஸ்ட்டு வரைக்கும் அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. இந்த லாஸ்ட்டில் வந்து பாருங்கள் காமிக்கிறேன். இந்த லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் போட்டுக்கிட்டே வந்துட்டேன். இது கடைசி ஒயர் போடுறேன். இப்போது போட்டுட்டு அப்படியே திருப்பிக்கோங்க. முன்னாடி நம்ம கட் பண்ணுவோம்ல, இப்போ கட் பண்ணக்கூடாது. அந்த அடையாளத்துக்கு போட்டிருந்த முடிச்சியை இனிமேல் 2 பக்கமும் பிரித்து விட்டுருங்க. அது நடு லைன்னு தெரியறதுக்கு முன்னாடி போட்டிருந்தோம். அதை முடிச்சு மட்டும் எடுத்தாச்சு. எடுத்துட்டு இப்போ அப்படியே என்ன பண்ணணும், அந்த பேஸ் பக்கம் 11 ஒயர் போகுதில்ல, அதையும் நம்ம போடுறோம். அந்த இடத்துல இப்போ நான் போடுற இடத்துல மட்டும் அந்த வளைச்சி போடும்போது மட்டும் ட்ரையாங்கிள் மாதிரி தெரியும். அதாவது அந்த கேப்பு முக்கோணம் மாதிரி தெரியும். மற்ற இடத்துலலாம் அப்படியே ஸ்கொயராக சதுரமாக அந்த ஓட்டை தெரியும், கேப் தெரியும். அந்த மூளை 4 மூலையிலையும் வளையிற இடத்துல மட்டும் அந்த மாதிரி தெரியும். எந்த இடத்துலையுமே நம்ம நிப்பாட்டக்கூடாது, அவ்வளோதான். அப்படியே அந்த கட்டோடு இருக்கிற ஒயரை வச்சு 4 சைடும் நம்ம போடுறோம். பாருங்கள், இந்த பக்கம் ஆரம்பித்தோம், இந்த இடத்துல மட்டும் அப்படி தெரியும். அதே மாதிரி இந்த பக்கம் வளையும் போது அந்த இடத்துல அப்படி தெரியும். இப்படியே எந்த இடத்துலையும் நிப்பாட்டாமல் இது வரைக்கும் அந்த ஆரம்பித்தோம்ல அதுக்கு முன்னாடி ஒயர் வரைக்கும் போடுங்க. போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே வளைஞ்சி இந்த இடத்துல ஆரம்பித்தோம், அப்படியே சுற்றிலும் ஒரு வருஷம் ஃபுல்லாக நான் எங்கேயும் நிப்பாட்டாமல் போட்டுக்கிட்டே வந்துட்டேன். இப்போது அந்த சொருகிற அளவுக்கு அந்த இடத்துல ஒயர் விட்டுருந்தோம்ல, அந்த ஒயரை சொருகி விட்டுருங்க. உள்பக்கம் எங்கே வேணாலும் உங்களுக்கு எந்த பக்கம் ஈஸியாக இருக்கோ அந்த இடத்துல அப்படியே கீழே நீட்டமாக கூட சொருகி விட்டுறலாம்.
ஆரம்பித்ததுக்கும் முன்னாடி வரிசையில் அப்படியே கீழே நீட்டமாகவும் சொருகலாம், இந்த மாதிரியும் சொருகலாம். உங்களுக்கு எந்த பக்கம் ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி அப்படியே சொருகி விட்டுருங்க. சொருகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், சொருகியாச்சு. இப்போ ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கட்டோடு இருக்கிற ஒயரை இந்த மாதிரி நான் மடக்கிறேன்ல, இந்த மாதிரி லூப் மாதிரி மடக்கிட்டு அதை உள்பக்கமாக வச்சுக்கோங்க. கூடைக்கும் உள்பக்கம் கொண்டு போய் பின்பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ ஆரம்பித்தோம்ல, அதை லூஸ் பண்ணணும். மேலேருந்து கீழே தள்ளி விட்டு மறுபடியும் பின்பக்கத்துலேருந்து இப்படி மேலே கொண்டுட்டு வந்து இப்படி இழுத்துக்குங்க. இந்த கேப்பில் பின்பக்கம் மடக்கி வச்சுருக்கிற கட்டோடு இருக்கிற ஒயரை விட்டுட்டு மேலே போகிற ஒயரை கொஞ்சம் முன்பக்கமாக கொண்டு வந்து அந்த கேப்பில் விட்டுருங்க. விட்டுட்டு இந்த மாதிரி டைட் பண்ணிங்கன்னா ஆரம்பித்த இடம் முடித்த இடம் ரெண்டும் சமமாக நமக்கு தெரியும். இப்படி உள்பக்கம் இழுத்து விட்டுருங்க. அவ்வளோதான், கட்டோடு இருக்கிற ஒயர் உள்பக்கம் இருக்கும். அதை அப்படியே மடக்கி அப்படியே அது பக்கமாக இருக்கிற ஒயர் அந்த கேப்பில் பாருங்கள், இதுதான் கட்டோடு இருக்கிற ஒயர். அதை அப்படி மடக்கி இந்த 2 ஒயருக்கும் கேப்பில் கொண்டுட்டு வந்து அதுக்கும் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் 2வது வரிசை போட ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி தான் கொண்டுட்டு வரணும். இதுதான் ஏணிப்படி முடிச்சு. ஏணிப்படி முடிச்சு எதுக்கு போடுறோம்னா, ஆரம்பித்தது முடித்தது ரெண்டுமே சமமாக இருக்கணும். ஏணிப்படி முடிச்சு போடாமல் போட்டாக்க ஒரு பக்கம் ஹைட்டாகவும் இன்னொரு பக்கம் ஒரு வரிசை கம்மியாகவும் தெரிகிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் ஏணிப்படி முடிச்சு போடுறது. அப்படியே பாருங்கள், அதை மடக்கி இந்த மாதிரி கொண்டுட்டு வந்து அது பக்கத்தில் இருக்கிற ஒயரில் போட ஆரம்பித்து அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். 2வது வரிசை போட்டுட்டு வந்துடுங்க. நான் 2வது வரிசை அப்படியே ஃபுல்லாக போட்டுட்டு வந்துட்டு இன்னொரு டைம் உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு காட்டுறேன். பாருங்கள், 2வது வரிசை ஃபுல்லாக போட்டுட்டு வந்துட்டேன். ஆரம்பித்தது இது, இங்கே ஆரம்பித்து 2வது வரிசை பாருங்கள், அப்படியே 2வது வரிசை ஃபுல்லாக போட்டுகிட்டே வந்துட்டேன். இப்போது இந்த முடிக்கிறது கடைசி ஒயர் வரைக்கும், அதுக்கு முன்னாடி ஆரம்பித்ததுக்கும் முன்னாடி இருக்கிற ஒயர் வரைக்கும் போட்டாச்சு. இப்போது மறுபடியும் கட்டோடு இருக்கிற ஒயரை இப்படி மடக்கி பின்பக்கம் வச்சுக்கிட்டு ஆரம்பித்ததை மேலேருந்து கீழே தள்ளி விட்டு இப்படி லூஸ் பண்ணி அந்த கேப்பில் பின்பக்கம் மடக்கி வச்சுருக்கிறத விடுங்க. விட்டுட்டு மேலே போகிற ஒயரை இந்த கட்டோடு இருக்கிற ஒயர் கேப்பில் விடுங்க. விட்டுட்டு மறுபடியும் இந்த மாதிரி டைட் பண்ணிங்கன்னா அது அப்படியே உள்பக்கம் போயிடும். அவ்வளோதான், இதுதான் ஏணிப்படி முடிச்சு. மறுபடியும் இந்த மாதிரி மடக்கி அடுத்த ஒயரில் 3வது வரிசை போட ஆரம்பிக்கணும். இதே மாதிரியே நீங்கள் ஒரு வரிசை முடிஞ்ச உடனே, இப்போ 3வது வரிசை முடிஞ்ச உடனே அடுத்தது ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு 4வது வரிசை ஆரம்பிக்கணும். இதே மாதிரியே ஒரே கலர் தான், அதனால் இதை அப்படியே ஃபுல்லாக போட்டுட்டு வாங்க. நம்ம பேர் போட்டு காமிக்கிறதுனால ப்ளைனாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் எந்த ஒயரும் மாற்றலை. மேலே வரும்போது மட்டும் நான் வெள்ளை கலர் மாற்றிருக்கேன். அது உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். நீங்கள் அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், நான் போட்டுக்கிட்டே வந்துட்டேன். ஒரு 19 வரிசை அந்த மாதிரி போட்டிருக்கேன். போட்டுட்டு ஏணிப்படி முடிச்சு போடுறேன். மேலே வந்து நீங்கள் அப்படியே வேணாம், அந்த வெள்ளை கலர் வேணான்னாக்கா நீங்கள் அப்படியே இந்த பச்சை கலர்லேயே போடலாம். நான் வந்து மேலே வெள்ளை கலர் மாற்றுறதுனால இப்போ இது ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு இந்த உள்பக்கம் இருக்கும்ல கட்டோடு இருக்கிற ஒயரு, அடுத்த வருஷம் போடுறதா இருந்தால் தான் நம்ம இப்படி மேலே கொண்டுட்டு வரணும். இது வேணான்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன், கட்டோடு இருக்கிறத சொருகிற அளவுக்கு விட்டு கட் பண்ணி சொருகி விட்டுட்டேன். அவ்வளோதான், கொஞ்சம் ஒயர் கட் பண்ணிவிட்டு அதை உள்பக்கம் சொருகி விட்டுட்டேன். சொருகி விட்டுட்டு அதுக்கு அடுத்தது வெள்ளை கலர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். அந்த கீழே வந்து பாருங்கள், இவ்வளோ பச்சை ஒயர் மீதி நமக்கு இருக்குது. 2 கட்டு ஒயர் எடுத்திருந்தோம், அதில் எவ்வளோ மீதி இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ அந்த க்ரீன் கலர் நம்ம எப்படி சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுட்டு ஆரம்பித்து ஏணிப்படி முடிச்சு போட்டு அதை சொருகி பார்த்தோமோ அதே போல் தான், கீழே எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இந்த வெள்ளை கலரையும் நான் போட்டிருக்கேன். வேறு ஒன்றுமே இல்லை. அது எப்படி சொருகிற அளவுக்கு விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம் கீழேருந்து, அதே போல் தான் ஆரம்பித்து இது 3 வருஷம் போட்டுட்டு இந்த மாதிரி பாருங்கள், போதும் அப்படின்னு நினைக்கும்போது சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டு கட் பண்ணிடணும். ஏணிப்படி முடிச்சு போட்ட பிறகு உள்பக்கமாக இருக்கும். அந்த உள்பக்கமாக இருக்கிறப்போ அதை வந்து நீங்கள் சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டு கட் பண்ணிடணும் கட்டோடு இருக்கிறத. இதை அப்படியே கட் பண்ண ஒயரை எப்பயுமே உடனே சொருகி விட்டுருங்க. அந்த சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டோம்னா எப்பயும் அதை உடனே சொருகி விட்டுருங்க. சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு எப்படி சொருகிறது அப்படின்றத காமிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஒரு வரிசையை நம்ம மடக்கி சொருகணும். அப்போது 1 2 3 3வது வரிசையில் ஃபஸ்ட்டு எல்லா ஒயரையும் சொருகி விட்டுறணும். 1 2 3 3வது வரிசையில் வரிசையாக எல்லா ஒயரையும் சொருகிடுங்க.
சொருகிட்டு அதுக்கப்புறம் இப்படி இழுத்திங்கனாக்க ஒரு லைன் மடங்கி வந்துடும். கட்டை விரலை வச்சு இப்படி அமுத்தி இழுத்திங்கன்னா ஒரு வருஷம் மட்டும் மடங்கி வரும். அப்போ தான் நமக்கு குத்தாமல் இருக்கும். அதனால் எல்லா ஒயரையும் ஃபஸ்ட்டு 3வது வரிசையில் சொருகிட்டு அதுக்கப்புறம் டைட்டாக இழுத்து இழுத்து சொருகுங்க. இந்த மாதிரி மடங்கி வந்துடும். சொருகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எல்லாத்தையுமே நான் சொருகிட்டேன். கூட இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஒரு லைன் இப்படி மடங்கி வந்துடும். பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். அழகாக இருக்குது கூட பார்க்குறதுக்கு. பின்னாடி இந்த பட்டன் எப்படி வைக்கிறதுன்னு ஏற்கனவே காமிச்சிருக்கேன். ஒன்றும் இல்லை, அப்படியே கிளிப்பு மாதிரி இருக்கும். அதை அப்படியே மடக்கி விடணும், அவ்வளோதான். அது கூட தேஞ்சு போகாமல் அப்படி நல்லா இருக்கும். அதுக்காக இப்போது இந்த ஸ்கேலில் பாருங்கள், அளந்து காமிக்கிறேன். சென்டிமீட்டர்லேயும் காட்டுறேன், இன்ச்சு கணக்குலேயும் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. நிறைய பேர் எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்லாம் கேட்குறீங்க. அதுக்கு தான் நான் அளந்து உங்களுக்கு அப்படியே காட்டுறேன், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சைடும் பாருங்கள், பேஸ் எவ்வளோ இருக்குன்னு. டிஃபன் பாக்ஸ் வைக்கலாம், அதுக்காக தான் ஒரு ரவுண்டான டிஃபன் பாக்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஒரு 11 வச்சாக்க தான் கரெக்டாக இருக்கும். அதுக்காக வச்சேன். அதே மாதிரி இன்ச்சு கணக்கில் அப்புறம் சென்டிமீட்டர் கணக்கில் அதுலேயும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் இன்ச்சு கணக்கில் கேட்குறீங்க, ஒரு சிலர் சென்டிமீட்டரில் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்பாங்க. அதுக்காக உங்களுக்கு இதை விட சின்னதாக வேணும்னாலும் போட்டுக்கலாம். ஒயர் பாருங்கள், நல்லா இவ்வளோ ஒயர்ஸ் மீதி இருக்குது. நான் காட்டுறேன், கைப்பிடி போட்டதுக்கப்புறமும் எவ்வளோ இருக்குதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இதில் எப்படி ஒயர் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். கைப்பிடி பாருங்கள், 4.5 அடியில் 6 ஒயர் உள் ஒயர் வச்சுருக்கேன். 9.5 அடியில் 2 ஒயர் வச்சு மேல் ஒயர் வச்சு கைப்பிடி போட்டிருக்கேன். 2 ஒயர் உருட்டு கைப்பிடி தான் போட்டிருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனலில் கைப்பிடியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் அந்த கைப்பிடியை பார்த்துக்கோங்க. ஏன்னா அது வியூஸ் போகிறதே இல்லை ரொம்ப கைப்பிடி போட்டாக்க. அதனால் மறுபடியும் கைப்பிடி போட வேண்டாம் அப்படின்ட்டு போடலை. கீழே இருந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 வரிசை எண்ணிக்கோங்க. கீழே 7 விட்டுட்டு சென்டராக இருக்கிற 7 லைன் எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 6ன்னு எண்ணி மேலேயும் கீழேயும் ஈக்குவலாக விட்டுட்டு அந்த க்ரீன் மட்டும் எண்ணிக்கோங்க. மேலே இருக்க வெள்ளையை எண்ணாமல் க்ரீனை மட்டும் எண்ணிட்டு சென்டராக நடுப்பாகமாக இருக்கிற 7 வரிசையை எடுத்துக்கோங்க. மொத்தம் 7 வரிசை நான் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சாக் பீஸால் எதுலையாவது உங்களுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நான் பிரியா அப்படிங்கிற பேரில் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இஷ்டமான பேர்கள் ஏதாவது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. எழுதிட்டு உள்ளார சொருகிற அளவுக்கு வெள்ளை ஒயர் விட்டு அதை சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே பெருக்கல் குறி மாதிரி இன்ட்டு மாதிரி போடணும். அவ்வளோதான். நீங்கள் சின்னதாக ஒயர் எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது ரொம்ப பெரிய ஒயராக எடுத்துட்டேன். நீங்கள் ஒரு 4 அடி 5 அடி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போதும். ஒயர் தீர்ந்துடுச்சுன்னா மறுபடியும் அதே மாதிரி உள்ளார சொருகிட்டு போட்டுக்க வேண்டியது தான், வேறு ஒன்றுமே இல்லை. நான் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது நிறைய எடுத்துட்டேன் பாருங்கள். அந்த பக்கம் ஃபஸ்ட்டு பெருக்கல் குறி மாதிரி போட்டுட்டேன்னா கிராஸாக போட்டுட்டு மறுபடியும் ஆப்போசிட்டில் இந்த மாதிரி விட்டுட்டு உள்பக்கம் எடுத்துட்டேன். இப்போது அந்த மேலே உள்பக்கம் விட்டு எடுக்கிறேன்ல, அது மட்டும் ஒரே பொசிஷனில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி பார்க்கும்போது நீட்டாக இருக்கும். இப்போ நான் எப்படி சொருகிறேனோ அதை பாஸில் வச்சுட்டு வீடியோவை அப்படியே போட்டு பாருங்கள். போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த பக்கம் விட்டுட்டு மேலேருந்து ஃபஸ்ட்டு கீழே கொண்டுட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் அந்த கீழேருந்து இந்த பக்கம் மேல் நோக்கி வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு பூவுலையும் ஒவ்வொரு நாட்டிலையும் பெருக்கல் குறி வர மாதிரி வருது, அவ்வளோதான். இது மாதிரி போட்டிங்கன்னா உங்கள் பேர் அந்த ப்ளைனாக இருக்கிறதுக்கு கான்ட்ராஸ்டான கலர்ஸ் எடுத்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். ஒயரை கொஞ்சம் சின்னதாகவே எடுத்துக்கோங்க. நான் மறுபடியும் பாருங்கள், ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் கொஞ்சம் கட் பண்ணி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 5 அடி ஒயர் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அந்த மேலே வருதில்ல, அந்த மேல் பாகம் மட்டும் ஒரே மாதிரி வருது, சாஞ்சி பாருங்களேன். அது மாதிரி பார்த்துக்கோங்க. பெருக்கல் குறி மாதிரி போடணும், வேறு ஒன்றுமே இல்லை. அந்த எழுத்து எழுதிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் தப்பாக வர மாதிரி தெரியுது, வித்தியாசமாக தெரியுதுன்னா மறுபடியும் பிரிச்சுட்டு நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். அந்த மேலே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டுட்டு 2வது கோடு போடுறேன்ல, அந்த 2வது கோடு மட்டும் பாருங்கள் ஒரே மாதிரி மேலே தெரியும். இதே மாதிரியே அப்படியே போட வேண்டியது தான், வேறு ஒன்றுமே இல்லை. இதுக்கு ஒரு தனி வீடியோ போட வேண்டாம் அப்படின்ட்டு தான் நான் இதுலேயே அப்படியே போட்டு காமிச்சிட்டேன்.
எழுத்துக்குன்னு ஒரு தனி வீடியோ வேண்டான்ட்டு நான் அப்படி இந்த கூடையிலே போட்டுட்டேன். ஏன்னா இது சாதா கூடை தான் நம்ம போட்டிருக்கோம். பாருங்கள், போட்டு கற்றுக்கிட்டாக்கா அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபாஸ்ட்டாக இப்படி போட்டுடலாம். உள்ளேருந்து விடும்போதே பாருங்கள் ஆப்போசிட்டில் விடுறேன். அப்படி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கமாக இப்படி கொண்டுட்டு வந்துடுங்க. இதே மாதிரியே தான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்படியே நீட்டாக போட்டுக்கிட்டே வந்துடலாம், ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். உங்களுக்கு உங்கள் குழந்தைங்க பேர் என்ன பேர் போடணுமோ அந்த பேரில் போடுங்க. இல்லை விற்கிறவங்க வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தாக்க கஸ்டமர் என்ன பேர் சொல்கிறாங்களோ அது மாதிரி போடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரே மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? அந்த மேல் பக்கம் வர்றது மட்டும் ஒரே மாதிரி சாஞ்சி வருது. அந்த மாதிரி கொண்டுட்டு வாங்க. அடுத்தது இந்த பக்கம் சாஞ்சி வரும்போது அதே மாதிரி தான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்படியே பீக்கு இந்த ஒரு கோடு முடிஞ்சிருச்சா, இப்போ சைடு கோடு போட போகிறோம். அப்போ சைடு கோடுக்கு இதே மாதிரி விட்டு பாருங்கள். ஒரு நேரம் நீங்கள் போடும்போது தப்பாக வந்துட்டால் கூட அதை பிரிச்சுட்டு இன்னொரு ஓட்டையில் விட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் பிரிச்சுட்டு போட்டுக்கலாம், இது ஒன்றும் கஷ்டம் இல்லை. சிவா, உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ அந்த பேரில் போட்டுக்கோங்க. இல்லை வெறும் இனிஷியல் மட்டும் போட்டுக்கலாம், அந்த மாதிரியும் பண்ணலாம். என்ன வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இது முன்னாடி நம்ம மாம்ஸ் லிட்டில் கிச்சன் சொல்லி கட்டைப்பை மாடலில் கூட போட்டிருக்கேன் நான். நம்ம கட்டைப்பை இருக்குல்ல, சென்னை சில்க்ஸ்லலாம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி மஞ்சள் கலரில் கட்டைப்பையில் போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அதில் எம்கேன்னு போட்டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன் எம்எல்கேன்னு போட்டு காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் இப்போ கமெண்ட்டில் அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்களா, அதனால் இப்போ சரி அப்படின்னு பேர் போடுறதும் எப்படின்னு ப்ளைனாக கூட போட்டு அதில் காமிச்சிருக்கேன். நான் ஒரு வார்த்தைக்கு ஒரு லெட்டருக்கு பீங்கிற லெட்டருக்கு 4 லைன் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் 3 வரிசையை வச்சு கூட போடலாம். சின்ன கூட, இதை விட சின்ன லஞ்ச் கூட பாருங்கள். ஃபுல்லாக நான் அதை முடிச்சுட்டு சொருகி விட்டுடுறேன், அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு அதை சொருகும்போது நம்ம அந்த 7 லைனுக்குள்ளாரையே சொருகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த சாக் பீஸில் எழுதி காமிச்சிருந்தேன்ல, அதே மாதிரி தான் அப்படியே பிரியா அப்படின்னு எழுதியிருக்கேன். அது மாதிரியே கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் ஐ நேராக ஒரு கோடு தான் போட்டிருக்கேன். அந்த மேலே இழுத்தாக்க எனக்கு இடம் பத்தாது, அதனால் அப்படியே ஒரு கோடு மாதிரி போட்டுட்டேன். அதுவும் பிரியான்ற மாதிரி தெரியும், ஐ தெரியும் அப்படின்ட்டு. நீங்கள் கூட சைஸை பொறுத்து நீங்கள் ஒரு வார்த்தைக்கு ஒரு லெட்டருக்கு வார்த்தைக்கு இல்லை, ஒரு லெட்டர் ஒரு எழுத்துக்கு 3 கட்டமாக 4 கட்டமானு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நீங்களும் போட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.